அதனால் எந்த விதமான பாதிப்பும் வந்துடாது. பாதிப்பு வரணுன்றதுக்காக சில பேர் செய்கிற சதியாக கூட இருக்கலாம். ஆனால் இது மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு விவரம் தெரியாதவர்கள் அல்ல. நல்லா விவரம் தெரிஞ்சவர்கள் தான். அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு. என்னதான் இவங்க ஜகஜால வேலைகள் பண்ணாலும் அதை மீறி மக்கள் தெளிவாக ஒரு முடிவெடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் தயாராகி இது மாதிரி தவறாக பிரச்சாரம் பண்ண விஜயினுடைய ஸ்ட்ரென்த்து தான் வளருதே தவிர அது அதை பாதிக்கிறதுக்கான காரணங்கள் கிடையாது. மீடியாக்கள் வெளியில் கொண்டு இது மாதிரி பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு தீனி போடணுன்றதுக்காக பண்ணுறது அப்படின்ற வேலைகள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. யார் யார் தவறான செய்திகளை கிளப்பி விடுறாங்க, அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் வேணும்னே கிளப்பி விடுறது, நோண்டி விடுறது, இந்த வேலைகள்லாம் நடக்க தான் செய்யும். இன்னும் இதை விட மோசமாக கூட நடக்கலாம். இவங்கெல்லாம் மக்கள் தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு நமக்கு யாரோ ஒருத்தர் கிடைச்சிருக்கிறார், அவரை பயன்படுத்தி இந்த நாட்டில் ஜனநாயகத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்முடைய மக்களுடைய கொள்கை. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. விஜய் குடும்பத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பெருசுப்படுத்தி வேணும்னே அதை முடிக்க விட்டு பெருசாக்கிறது மக்களுக்கு இன்னும் அவ்வளோ மடையர்கள் இல்லை. மக்களுக்கு தெரியும் இது எங்கேருந்து ஆரம்பிச்சு விட்றாங்க, எதுக்காக ஆரம்பிச்சு விட்றாங்க. இவங்களுடைய அஸ்திவாரங்கள், அந்த ஆயுதங்கள் அத்தனையும் முனை மறுக்கப்பட்டு விட்டு